இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இன்று நாம் சரியாக கிறிஸ்துமஸிலிருந்து 40வது நாளிலே இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த 40வது நாள்தான் இந்த ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதே நேரத்தில் இதில் மற்றொரு சடங்கும் உண்டு. அந்த தாய் எந்த குழந்தையை கொண்டு வந்து அர்ப்பணிக்கின்றாரோ அந்த தாய்க்கு அவர்கள் தூய்மைப்படுத்தும் சடங்கையும் செய்வார்கள். எனவே தான் குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது ஆண்டவர் இயேசுவை தூக்கி கொண்டு அவருடைய தாய் மரியாவும் யோசேப்பும் கோவிலுக்கு சென்றார்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த ஆண் தலைப்பேறு அனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று கடவுள் இந்த சட்டத்தை கொடுத்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, விடுதலை பயணம் 12வது அதிகாரத்திலே அதற்கான பதில் கடவுளே கொடுக்கின்றார். கடவுள் மோசேயின் வழியாக சொல்லுகின்றார், நீ இஸ்ராயேல் மக்கள் அனைவரிடத்திலும் சொல், மனிதரிடத்திலும் விலங்குகளிடத்திலும் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு உரியது. எனவே நீங்கள் ஆண் தலைப்பேர் அனைத்தையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று மோசேயின் வழியாக கட்டளை கொடுக்கின்றார். பிறகு கடவுள் சொல்லுகின்றார், உன்னுடைய பிள்ளைகள் ஏன் நீங்கள் இவ்வாறு கடவுளுக்கு ஆண் தலைப்பேரை அர்ப்பணிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கேள்விகளை எழுப்பினால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னவென்றால், இஸ்ராயேல் மக்கள் அனைவரும், யூதர்கள் அனைவரும் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவ்வாறு அடிமைகளாக இருந்த அவர்களை கடவுள் தன்னுடைய வலிமை மிக்க கரத்தினால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு இந்த கானான் தேசத்திலே அவர்களை குடியேற செய்திருக்கின்றார். எனவே நம் அனைவரையும் மீட்டதை குறித்து தான் நாம் இந்த தலைப்பேறு ஆண் மகன்கள் அனைவரையும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று நீ உன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள், உங்கள் அனைவரையும் எகிப்திலிருந்து மீட்டு வந்தவர் கடவுள் நான் என்று. இந்த பதிலை தான் கடவுள் சொல்லுகின்றார். எனவே தான் அதனுடைய அடையாளமாகத்தான் ஆண் தலைப்பேர் அனைத்தையும் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எதை நினைவூட்ட வேண்டும் என்றால், அவர்கள் எகிப்திலிருந்து கடவுள் அவர்களை மீட்டிருக்கின்றார் என்பதை. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார்கள். இங்கும் அதே மீட்பு தான் நமக்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்த பிறகு ஆண்டவர் இயேசு கடவுளை தன்னுடைய தந்தையாக ஏற்று அதன்படியே வாழ ஆரம்பிக்கின்றார். அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுவனாக இருந்த பொழுது எருசலேம் கோவிலுக்கு தன் தாய் தந்தையோடு அவர்கள் திருவிழாவுக்கு செல்லுகின்றார்கள். பிறகு ஆண்டவர் இயேசு எருசலேமிலே தங்கிவிடுகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் மரியாவும் சூசையப்பரும் ஆண்டவர் இயேசுவை அங்கும் இங்கும் தேடுகின்றார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியிலே மீண்டும் எருசலேமுக்கு தேடிக்கொண்டு கோவிலுக்கு வருகின்றார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கின்ற திருச்சட்ட அறிஞர்களுக்கு முன்பாகவும் மறை போதகர்களுக்கு முன்பாகவும் அவர் அங்கு வாதாடி கொண்டிருக்கின்றார், உரையாடி கொண்டிருக்கின்றார். இதை பார்க்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் அன்னை மரியாவும் தந்தை சூசையப்பரும் வியப்பில் ஆழ்ந்து போகின்றார்கள். பிறகு ஆண்டவர் இயேசுவிடத்தில் சென்று கேட்கின்றார்கள், நானும் உன் தந்தையும் இவ்வாறு உம்மை தேடிக்கொண்டிருந்தோம், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பதில் மிக வித்தியாசமாக இருக்கின்றது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 48-49 வசனங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கின்றார், நானும் உன்னுடைய தந்தையும் உம்மை தேடிக்கொண்டிருந்தோம், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று. அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் 49வது வசனத்திலே, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகின்றார். அன்னை மரியாள் சொல்லுகின்றார், உன் தந்தை யோசேப்பை சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கடவுளை குறிப்பிடுகின்றார். காரணம், ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணித்த பிறகு அவர் கடவுளுக்கு உரியவர்.
கடவுளுக்கு உரியவர் என்பதை உணர்ந்து என்னுடைய தந்தை கடவுள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நான் வாழ வேண்டும், என் தந்தையினுடைய பணிகளை தான் நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்ததால் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்வை அவர் வாழ ஆரம்பித்து விட்டார். அந்த வாழ்வானது கடைசி வரையில் தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருந்தது. எனவேதான் கடவுளும் ஒவ்வொரு முறையும் இவர் என்னும் அன்பார்ந்த மைந்தர் என்று ஆண்டவர் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்று அவர் வருகின்ற பொழுது, அந்த யோர்தான் நதியிலிருந்து வெளிவருகின்ற பொழுது புறா வடிவிலை தூய ஆவியானவர் இறங்குகின்றார். அப்பொழுது விண்ணிலிருந்து ஒரு குரல் ஒன்று கேட்கின்றது, இதோ இவரை என் அன்பார்ந்த மைந்தர் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை தன்னுடைய தந்தை என்று சொல்லுகின்றார். கடவுளும் ஆண்டவர் இயேசுவை இவரை என் அன்பார்ந்த மைந்தர் என்று குறிப்பிடுகின்றார். மீண்டும் ஒரு முறை கடவுள் இதே வார்த்தைகளை சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றம் பெறுகின்ற பொழுதும் இதே வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது. லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இதோ இவரை என் அன்பார்ந்த மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரை, இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு ஏற்ற அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை வாழ்ந்தார். அது கடைசியில் நம் ஒவ்வொருடைய மீட்புக்காகவும் அவர் இவ்வாறு செய்தார். முதலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலிலே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தன்னையே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார். இறுதியிலே நாம் பார்க்கின்றோம், லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 45-46 வசனங்களிலே வாசிக்கின்றோம். கடைசி வரைகள் ஆண்டவர் இயேசு சொல்லுவது, தந்தையே, இதோ என் உயிரை உமது கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு தன்னை முழுவதுமாக தந்தையிடத்தில் அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவர் இயேசு தொடக்கத்தில் பேசிய வார்த்தைகளும் கடைசியில் பேசிய வார்த்தைகளும் ஒன்றுதான். தொடக்கத்திலே சொல்லுகின்றார், நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா என்று சொல்லுகின்ற பொழுது, நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், கடவுள் என் தந்தை என்று சொல்லுகின்றார். கடைசி வரிகள் மீண்டும் அவர் சொல்லுகின்றார், இதோ என் உயிரை கடவுளை உம்மிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று தன்னையே அர்ப்பணித்து நம் ஒவ்வொருடைய மீட்புக்காகவும் என்று தனது உயிரை கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர். ஏதோ இந்த திருவிழாவானது நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைக்கின்ற ஒரு செய்தி. நமது வாழ்விலும் நாம் திருமுழுக்கின் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றோம். அர்ப்பணிக்கப்பட்ட நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், குடும்ப தலைவராக இருந்தாலும், தலைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், அனைவருமே நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாய் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு எவ்வாறு ஒவ்வொரு நாளும் தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தாரோ, அதே போன்று இன்று நாமும் இறைவனுக்கு நம்மையே அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்பட்டது போன்று சிமியோன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார். அன்னாவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார். சூசைப்பரும் அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவும் தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். இன்று நாமும் நம்மையே முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்மை முழுவதும் இறைவனுக்காக ஒப்புக் கொடுத்து நாம் வாழுவோம். அதற்கான வரம் வேண்டி திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமீன்.